வணக்கம். அண்மை காலங்களில் நாம் தமிழர் கட்சி குறித்து ஊடகங்களில் என்ன செய்தி வெளிவந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து மண்டல செயலர் விலகல், மாவட்ட செயலர் விலகல், தொகுதி செயலர் விலகல், வேட்பாளர் விலகல், இது போன்ற செய்திகள் தான் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. ஏன் இது போன்ற செய்திகள் மட்டும் வருது? நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் செய்தி போட்டார்னா, ஒரு பதிவை முகநூலில் போட்டார்னா, அது உடனடியாக செய்தியாக ஊடகங்களில் மாறுது. ஆனால் நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் அவங்க ஒரு செய்தி போட்டால் ஊடகங்களில் செய்தியாக மாறதில்லை. கட்சிக்குள்ள இருக்கிறப்ப கிடைக்காத முக்கியத்துவம், ஊடக வெளிச்சம் கட்சி விட்டு போன உடனே எப்படி கிடைக்குது? ஏன் இந்த செய்தியை மட்டும் ஊடகங்கள் எடுத்துக்கொள்ளுது? கட்சி விட்டு வெளில போனவங்களோட பதிவுகளை, கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்க போடுற பதிவுகளை ஏன் ஊடகங்கள் எடுத்துக்கிறது இல்லை? ஏன்னா இது திட்டமிடப்பட்ட ஊடக கருத்துருவாக்கம். இது யாருக்காக செய்யப்படுதுன்னா, ஆளக்கூடிய திமுக அரசுக்காக செய்யப்படுது. திமுக அரசு, உளவுத்துறை, அப்புறம் ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லாரும் வெளியேறாங்க, கூடாரம் காலியாகிட்டு இருக்குது, அங்கே வளர்ச்சி இல்லை, தேய்மானம் தான், இனிமேல் கட்சி எழாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவங்க பெற்ற 8 விழுக்காடு வாக்கு தான் உச்சபட்சம் என்பது போல ஒரு வெளி தோற்றத்தை, ஒரு மனநிலையை உருவாக்க முற்படுறாங்க. அதற்கான வேலைகள் தான் இத்தனை வேலைகளும். நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். நாம் தமிழர் கட்சியிலேருந்து மாதந்தோறும் ஒரு 3 பேர் 4 பேர் கட்சி விட்டு நீக்கப்படுறாங்க. ஒழுங்குக்கு கட்டுப்பாட்டுக்கு உட்படாதவங்க கட்சி விட்டு நீக்கப்படுறாங்க. அப்புறம் மன வருந்தி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு வருத்தம் தெரிவிக்கிற பட்சத்தில் அவங்க திரும்ப கட்சிக்குள்ளே சேர்த்துக்கொள்ளப்படுறாங்க. இது ஒரு இயல்பான நடைமுறையாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியோட அதிகாரப்பூர்வ ஏடு புதிதொரு தேசம் செய்வோம். அதில் தலைமை அறிவிப்புகள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அதை எடுத்து பார்த்தா தெரியும், மாதந்தோறும் 5-6 பேர் கட்சி விட்டு நீக்கப்படுவாங்க, ஒரு 2-3 பேர் சேர்க்கப்படுவாங்க. இது ஒரு சுழற்சி போல தொடர்ச்சியாக நடக்குது. அதே போல நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது 2010 மே 18, 14 ஆண்டுகளை கடந்துட்டோம். 2010 கட்சி தொடங்கப்படுது. 10-11 காலகட்டத்திலேயே சென்னை மாவட்ட ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக அன்றைக்கு இருந்த அதிகமான ஒருத்தர் கட்சி விட்டு வெளியேறி அன்னைக்கு தமிழர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்கினார். அதுக்கு பிறகு 11-12 இந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த உறவுகள் கட்சி விட்டு வெளியேறி அவங்க மறுமலர்ச்சி நாம் தமிழர் அப்படின்னு தொடங்கினாங்க. அப்புறம் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக அகரம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பேரில் ஒரு அமைப்பை தொடங்கினாங்க. இது இல்லாமல் பலர் கட்சி விட்டு வெளியேறி அமைப்பு தொடங்குவது, அவங்க புரிதல் இயக்கங்களில் சேருவது, இல்லை ஒரு கூட்டமைப்பாக செயல்படுவது, இப்படி தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் எந்த காலகட்டத்திலும் இல்லாத வெளிச்சம், ஊடக வெளிச்சம் இந்த முறை இந்த கடந்த 2-3 மாத காலமாக கட்சி விட்டு வெளியேறினாங்கன்னா அதை உடனடியாக செய்தியாக மாற்றுவது. நாம் தமிழர் கட்சி விலகல்னு எங்கேயோ ஒரு மூலையில் யாராவது ஒரு முகநூல் பதிவு சின்னதாக போட்டால் கூட அதை பெரிய அளவில் செய்தியாக மாற்றி அது ஊடகங்களில் மிகப்பெரிய செய்தியாக கொண்டு போய் சேர்க்கப்படுது. ஏன்னா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சின்னு வெளியேறாங்கப்பா, அங்கே நம்பகத்தன்மை இல்லை, அங்கே தலைமை மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க, உட்கட்சி ஜனநாயகம் இல்லை, இப்படின்னு எதிர்மறையான ஒரு கருத்துருவாக்கத்தை அவதூறை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. நான் என்ன கேள்வி எழுப்புறேன், கட்சி விட்டு வெளியேறாங்களா, அதை ஊடகங்கள் செய்தாக்குதான் ஆக்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சியோட தலைமை அதிகாரப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய அறிவிப்புகளையும் தயவு செஞ்சு செய்தியாக மாற்றுங்க. ஏன் அதை மாற்ற மாட்டேங்கிறீங்க? ஒரு சான்றுக்கு கடந்த 15 நாட்களில் வந்த அறிவிப்புகளை படிக்கலாம்னு நினைக்கிறேன். மதுரை மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு. அதே போல் விருகம்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த ஆனந்தராஜ்ங்கிறவர் இளைஞர் பாசறையோட மாவட்ட செயலராக, கட்சி மாவட்ட செயலராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியைச் சேர்ந்த இரா சூசை மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் செங்கல்பட்டு கட்சி மாவட்ட பொறுப்பாளர் நியமனம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் நியமனம் அதுவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் புதுக்கோட்டை தொகுதியைச் சேர்ந்த புதுக்கோட்டை நடுவன் மண்டலத்தோட பொறுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் புதுக்கோட்டை மேற்கு மண்டலத்தோட பொறுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை ஆலங்குடி தொகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் புதுக்கோட்டை கிழக்கு மண்டல செயலராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை பொறுப்பாளர் நியமனம் அதுவும் நடந்திருக்குது. அப்புறம் திருவேறு தொகுதியைச் சேர்ந்த அருண்ங்கிறவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறதால கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் சேலத்தில் ஜனார்த்தனன், தீபக் 2 பேரும் கட்சி விட்டு நீக்கப்பட்டவங்க திரும்ப கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்காங்க விளக்கம் கொடுத்ததன் பேரில். அப்புறம் புதுக்கோட்டை ஆலங்குடி தொகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் மாணவர் பாசறையோட மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் ஆலங்குடி தொகுதியைச் சேர்ந்த துரைப்பாண்டியன் மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் சென்னை விருகம்பாக்கம் துறைமுக தொகுதியைச் சேர்ந்த பிரசாந்த்
சுகன்ராஜ் 2 பேரும் வந்து இளைஞர் பாசறையோட மாநில பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் தஞ்சாவூர் கட்சி மாவட்ட பொறுப்பாளர் நியமனம் நடைபெற்றிருக்கு. விருகம்பாக்கம் கட்சி மாவட்ட பொறுப்பாளர் நியமனம் நடைபெற்றிருக்கு. திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் நியமனம் நடைபெற்றிருக்கு. அப்புறம் தூத்துக்குடி திருவகிகுண்டம் தொகுதியை சேர்ந்த இரா பட்டாணிங்கிறவர் வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறினதால கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் நாகப்பட்டினம் தொகுதியை சேர்ந்த நாகராஜன், அகமது தம்பி மரக்காய் 2 பேருமே வந்து கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் முன்னாள் பாதுகாப்பு படைவீரர் பாத்திரையோட மாநில பொருளாளராக இருந்த சரவணன் வந்து விடுவிக்கப்பட்டு கன்னியாகுமரி கிள்ளியூர் தொகுதியை சேர்ந்த விமல்காந்த் வந்து அந்த பொறுப்புக்கு வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இப்படின்னு ஒரு 10-15 நாட்களில் இவ்வளவு பொறுப்பாளர் நியமனம் வந்து நடந்திருக்கு. இந்த பொறுப்பாளர் நியமனம் ஏதாவது ஒன்று ஊடகங்களில் ஒரு ஓரத்தில் செய்தியாக ஆக்கப்பட்டுச்சா, ஒரு நியூஸ் கார்டாக போட்டாங்களா, இல்லை தொலைக்காட்சியில் கீழே செய்தி ஓடும்ல அப்படி போட்டாங்களான்னா போட மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியில் வந்து மாநில பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டாலும், மண்டல பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டாலும், தொகுதி பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டாலும், மாவட்ட பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டாலும், நாம் தமிழர் கட்சி வந்து மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் அறிவிக்குது, அதே போல தலைவர் பிறந்தநாள் கூட்டம் அறிவிக்குது. அது எதுவுமே ஊடகங்களில் செய்தியாக வெளிவராது. அதே சமயத்தில் ஆனால் கட்சி விட்டு யாராவது வெளியேறாங்களா உடனடியாக செய்தியாக மாறும். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் அவங்க வந்து சுற்றுப்பயணம் போகிறாங்க. கட்சியோட உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக சுற்றுப்பயணம் போகிறாங்க. தினந்தோறும் கலந்தாய் கூட்டம், மாலையில் பொதுக்கூட்டம், இடையில வந்து மக்கள் சந்திப்பு, போராட்ட களங்களில் மக்களோடு நிற்கிறது, அப்புறம் ஆர்ப்பாட்டங்கள், இப்படி தொடர்ச்சியாக வருது. இது எதுவுமே வந்து ஒரு செய்தியாக மாற்றப்படுறது இல்லையே, அவ்வளோ முக்கியத்துவம் தரப்படுறது இல்லையே. ஆனால் கட்சி விட்டு விலகுறாங்கன்னா அதற்கான கூடுதல் முக்கியத்துவமும் வெளிச்சமும் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை திமுகவை சேர்ந்த யாராவது ஒருவர், அதிமுகவை சேர்ந்த யாராவது ஒருவர், தேமுதிகவை சேர்ந்த யாராவது ஒருவர், மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த யாராவது ஒருவர், மதிமுகவை சேர்ந்த யாராவது ஒருவர் கட்சி விட்டு வெளியேறேன் அப்படின்னு அவங்க முகநூல்ல பதிவு போட்டாங்கன்னா அது செய்தியாக மாறுமா? மாறாது. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறேன் அப்படின்னு போட்டா செய்தியாக மாறும், மாற்றப்படும். ஏன்னா இது ஊடகங்களோட திட்டமிட்ட வேலை. யாரோ கொடுத்த அஜெண்டாவுக்கு இவங்க வேலை பார்க்குறாங்க. செய்தியா போடுறீங்களா? எல்லாத்தையும் போடுங்க. நாம் தமிழர் கட்சி வெளியேறாங்களா? செய்தியா போடு. நாம் தமிழர் கட்சியில பொறுப்பாளர் நியமனமா? செய்தியா போடு. அண்ணன் சீமானோட சுற்றுப்பயணமா? செய்தியா போடு. நாம் தமிழர் கட்சி வந்து மாநில நிகழ்வை வந்து அறிவிக்குதா? மாவீரர் நாளா, இல்ல தலைவர் பிறந்த நாளா, அது கொடுத்தா அறிவிப்பு போடுதா? செய்தியா போடு. அதையெல்லாம் போட மாட்டேன், கட்சி விட்டு வெளியேறினாதான் உடனடியாக செய்தியா போடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கட்சி விட்டு வெளியேறாங்கன்னா உடனடியாக அவங்க வீட்டுக்கு போய், அவங்க எங்க இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு ஓடோடி போய் உடனடியாக அவங்க கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுத்து ஒளிபரப்பு பண்ணி அதுல வந்து நாம் தமிழர் கட்சியில் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை அப்படின்னு காட்டணும், அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கணும்னு ஏன் ஊடகங்கள் இவ்வளவு மெனக்கெடுது? நாம் தமிழர் கட்சி ஊடகங்கள்ல எப்போதும் மாற்றாந்தாய் மனப்போக்கோடு தான் அணுகுவாங்க. விஜய் வந்து கட்சி மாநாடு காலையிலேருந்து இரவு வரைக்கும் நேரலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக போராட்ட காலத்தை நிற்கும். அது ஊடகங்களில் செய்தியாக போடப்படாது. நாம் தமிழர் கட்சியோட இயற்கை வளம் சார்ந்த ஒரு பொதுக்கூட்டம் தொலைக்காட்சியில் வந்து 1 மணி நேரம் பேச்சை போடுங்க, அண்ணனோட பேச்சை போடுங்கன்னா 1 லட்ச ரூபா மிக குறைந்தது பணம் கட்டணும். பணம் கட்டி அந்த ஸ்லாட்டை வாங்கினாதான் போடுவாங்க. அப்போ எங்கே இருக்கு ஊடக ஜனநாயகம்? எங்கே இருக்கு ஊடக ஆரம்? இது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடுன்னு வாக்கப்பட்டுருச்சு. நீங்கள் கவனிச்சு பார்த்தா தெரியும். 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு 2024 வரைக்கும் இந்த 14 ஆண்டுகள பயணத்தில் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பேரை சொல்லாமல் திமுக கடந்தே போகுது. திமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் அல்லக்கைகள் வந்து பேசி பொறுமுவாங்க, புலம்புவாங்க, கதறுவாங்க. ஆனால் ஸ்டாலின் பேச மாட்டார். முன்னாடி இருந்த கருணாநிதியும் பேசல. சென்னையில் விக்னேஷ் வந்து தீக்குளிச்சு இறந்து போனான். அது குறித்து ஒரு இரங்கல் அறிக்கை விடுறப்ப கூட நாம் தமிழர் கட்சியோட பேரணின்னு போடாம சென்னையில் நடைபெற்ற பேரணி ஒன்றில் கருணாநிதி எழுதினார் அறிக்கையில். ஏன்னா நாம் தமிழர் கட்சின்னு எந்த இடத்துலையும் சொல்லக்கூடாது. 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டப்ப இதோ ஆர்வத்தில் கட்சி தொடங்குறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. கட்சி வந்து வளருது. 2016 தேர்தல் பாதிக்கு வருது. 1.1 விழுக்காடு வாக்கு. அவ்வளோதாங்க, 1.1 தாங்க, இவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு நாம் தமிழர் கட்சி வச்சிருப்பாங்க. அது 19, 21, 24ன்னு இந்த 4 பொது தேர்தலை கடந்து 8 விழுக்காடு வாக்கை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறும்னு அவங்க நினைச்சே பார்த்துக்க மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. அதாவது ஒரு தேர்தல் தோல்வியே அந்த கட்சியை பெரிய அளவில் பாதிக்கும். 2 தேர்தல் 3 தேர்தல் தோல்வினா அடுத்தது வாழ்வா சாவா போராட்டம் தான். அடுத்த தேர்தலில் அவங்க வெற்றி பெறலாம்னா அந்த கட்சி முடிஞ்சு.
கட்சி தொண்டமுறை சோர்ந்துருவான், கட்டமைப்பு குலைஞ்சிரும், கட்சி வளராது, முடிஞ்சு போகும். ஆனா நாம் தமிழர் கட்சி 4 பொதுத் தேர்தலை கடந்து வருதுங்க. 16, 19, 21, 24, அப்புறம் இடைப்பட்ட காலங்களில் இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள், இந்த எந்த தேர்தல் காலத்திலையும் வெற்றியை நோக்கி முன்னேறுது. ஆனா வெற்றியை இன்னும் ஈட்டலை. முன்னேறுது, ஆனா வெற்றியை இன்னும் பெறலை. அப்ப வெற்றி பெறலைன்னா அந்த கட்சி வளராது, முடிஞ்சிடும். ஆனா இன்றைக்கு வரை நாம் தமிழர் கட்சி அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் தனது செல்வாக்கை நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிற கட்சி தான் பேசு பொருளாகும். ஜெயிக்கிற கட்சி தான் கொண்டாடப்படும். அந்த இலக்கணத்துக்கு, அந்த வரைவிலக்கணத்துக்கு மாறாக, அந்த விதிக்கு மாறாக நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்தில் இன்னும் வெற்றியை பெறவில்லை என்றால் கூட நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அண்ணா திருமா மாநில கட்சி ஆனதான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாநில கட்சி அங்கீகாரத்தை அவ்வளவு பெருசா நினைச்சாங்க. அவங்க மாநில கட்சி அங்கீகாரம் பெற 1/4 நூற்றாண்டு காலம் போராடினாங்க, 25 ஆண்டு காலம். அதுல குறிப்பாக கூட்டணி கட்சியோட தயவோடு தான் அவங்களால பெற முடிஞ்சுச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சி 2016 போட்டி போட்டு 8 ஆண்டு காலத்துல மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா கூட்டணி கட்சியின் தயவு இல்லாம, வாக்குக்கு 1 ரூபா காசு கொடுக்காம, 30 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ணாம, கோடி கணக்காக கொட்டி இறைக்காம, கருத்துக்களை விதைத்து, கோட்பாட்டை விதைத்து, நல்ல முழக்கங்களை வைத்து, மக்களை அரசியல்படுத்தி 8 விழுக்காடு வாக்கை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை இவங்க பேசாம கடந்து போகலாம், நாம் தமிழர் கட்சியை தவிர்க்க நினைக்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை, அதிர்வை, வீச்சை ஒருபோதும் உங்களால் தவிர்க்க முடியாது. அண்ணன் சீமானவர்களோட பேரை சொல்லாம போகலாம். ஆனா அண்ணன் சீமானவர்கள் வைக்கக்கூடிய அரசியலை பேசாம ஒருபோதும் கடந்து போக முடியாது. ஏன்னா 2009க்கு பிறகு தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் மாறுது. இனப்படுகொலைக்கு பிறகு, நாம் தமிழர் கட்சியின் வரவுக்கு பிறகு, 10க்கு பிறகு அரசியல் கிழமை ஒட்டுமொத்தமா மாறிடுச்சு. தமிழ் தேசியம் அப்படிங்கிற சொல்லாடலை பறந்து போட்டு இப்படி பயன்படுத்தினது இல்லை. ஆனா இங்க விஜய் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு, திராவிடம் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியத்தையும் பேச வேண்டிய நிலை வந்துச்சுன்னா, விஜய்க்கு அந்த நிர்பந்தத்தை உருவாக்கியது நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான். தமிழன் சொல்லாத, தமிழன் சொன்னா பாப்பா வந்துருவான், அதனால திராவிடன்னு சொல்லுனார் பெரியார். அந்த பெரியாரை வச்சு இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் அப்படின்னு புத்தகம் போட்டு, 2000 பக்கங்களுக்கு புத்தகம் போட்டு, தமிழன் சொன்னா பாப்பா வந்துருவான், தமிழன் சொல்லாத அப்படின்ன பெரியார இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்று புத்தகம் போட வைத்தது. அந்த அளவுக்கு அதிர்வையும் தாக்கத்தை ஏற்படுத்தியது நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான். அதனால நாம் தமிழர் கட்சிங்கிறது பெரிய அச்சுறுத்தலை அவங்களுக்கு விளங்குது. அப்ப இதோட முடிச்சிடணும். அப்ப என்ன பண்ணலாம்? உளவுத்துறையை வச்சு என்ன வேலை செய்ய முடியுமோ எல்லா வேலையும் செய்யுது. அடக்குமுறை ஏவுனாங்க, அடக்குமுறையை நாம் தமிழர் கட்சி பொருட்டாவே கருதல. அப்புறம் அவதூறு பரப்புரை, அண்ணன் சீமானவர்கள் குறித்தானே அவதூறு பரப்புரை. அண்ணன் சீமானவர்கள் கார்ல போற மாதிரியும், அவர் மட்டும்தான் கார்ல போற மாதிரியும், இங்க ஸ்டாலின் கட்டவண்டியில் போயிட்டு இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் ஷேர் ஆட்டோல போயிட்டு இருக்காரு, மற்றவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க, யாருமே வாகனத்தை பயன்படுத்துறது இல்லை. நாம் தமிழர் கட்சி அப்படின்னா தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அண்ணன் சீமானவர்கள் கார்ல போனாங்களா உடனடியாக அவங்களுக்கு கண்ணை உறுத்தும். நாங்க எந்த தனிப்பெரும் முதலாளிகிட்ட காசு வாங்கல, யார்கிட்டையும் விலை போகல, எந்த மக்களுக்காக உழைக்கிறோமோ அவங்க கிட்டே நாங்க பங்களிப்பை கோர்றோம். மக்களின் பங்களிப்போடு, மக்களின் ஜனநாயக பங்கெடுப்போடு இருக்கிறப்பதான் உண்மையான மக்களாட்சி இருக்கும், மக்களுக்கான அதிகாரம் இருக்கும். மக்களால் மக்களுக்காக மக்களின் ஒரு ஆட்சி தான் மக்களாட்சின்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்றாரு. உண்மையிலேயே மக்கள்லேருந்து மக்களுக்காக மக்களே ஏற்படுத்துகிற ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அப்ப நாம் தமிழர் கட்சி வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உளவுத்துறையை வச்சு, காவல்துறையை வச்சு, அரசு அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி என்ன பண்றது? தனிப்பட்ட ஒளி நாடாக்களை வெளில விட்டு கட்சிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்த முடியுமா? கட்சிக்குள்ள சிண்டு முடிய முடியுமா? இல்ல வெளிப்புற தோற்றத்துக்கு கட்சி குடித்தானே எதிர்மறை பிம்பத்தை ஏற்படுத்த முடியுமா? அவதூறு செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கறது எவ்வளவு பெரிய கேவலம். ஜனநாயகம், சமூக நீதி, அரசியல் நாகரிகம், பண்பாடுன்னு எல்லா கருமத்தையும் பேசிவிட்டு தனிப்பட்ட அலைபேசி உரையாடலை எடுத்து வெளில விட்டு ஒரு கட்சி கொடுத்து எதிர்மறையான பிம்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறான்னா எவ்வளவு சில்லறத்தனமான வேலை இதெல்லாம். இதே நாட்டில் ஒட்டு கேட்பு வாகனம் பேசு பொருளா இருக்கு. எப்படிங்க ஒட்டு கேட்கலாம்? இது தனி உரிமைக்கு எதிரானது, பிரைவேசிக்கு எதிரானது அப்படின்னு. அதே போல பெகாசஸ் மென்பொருள் மூலமாக
இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர் மக்கள் ஆளுமைகளோட அலைபேசி மூலமா அவங்க செயல்பாட்டை கண்காணிக்கிறாங்க, உளவு பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப இது தனியுரிமைக்கு எதிரானது, இது ஜனநாயகத்துக்குள்ள வந்து இது ஏற்கவே முடியாது அப்படின்னு பேசினாங்க. ஆனா இங்க தனிப்பட்ட ஒளி நாடாக்கள், புகைப்படங்கள் எடுத்து வெளில விடப்படுது சமூக வலைதளங்கள்ல. இது எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய அரசியல் அநாகரிகம், அசிங்கம். இந்த கேவலத்தனமான இழிவான அரசியல திமுக அரசு பண்ணது, உளவுத்துறை, காவல்துறை வச்சுக்கிட்டு. அதே போல கட்சியிலிருந்து வெளில போறாங்களா, அது எல்லாத்தையும் செய்தியா மாத்தி நாம் தமிழர் கட்சி கொடுத்தான நேர்மறையான செய்திகளை அப்புறம் மறைச்சு நாம் தமிழர் கட்சி இல்லைங்க, செல்வாக்கு இழந்து கொண்டே இருக்கிறது என்பது போல காட்ட முற்படுறாங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாதந்தோறும் கட்சி விட்டு நீக்கப்படுறாங்க, அதை கூட செய்தியா மாற்ற மாட்டாங்க. கட்சியை அதிகாரப்பூர்வமாக கட்சி விட்டு நீக்கினா அது செய்தியா மாறாது. ஆனா கட்சி விட்டு யாராவது ஒருத்தர் வெளியேறினா செய்தியா மாறும். இதுதான் நுட்பமான அரசியல். ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒண்ணுமே இல்லை, காலி ஆயிடுச்சுன்னு காட்ட முற்படுறாங்க. இது திமுக செய்யக்கூடிய கேவலத்தனமான, கீழ்த்தரமான, இழிவான அரசியல். அதை தாண்டி ஒண்ணு இல்லை. ஒரு இயக்கங்கிறது ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை, கோட்பாடு, அரசியல் நிலைப்பாடுகள், சமரசமற்ற செயல்பாடுகள், இதை வச்சுதான் ஒரு இயக்கத்தை மதிப்பிட முடியுமே ஒழிய, அந்த இயக்கத்தின் இவர் போறாரு அவர் போறாருன்னா, நாம் தமிழர் கட்சி பேச்சாளர்களை உருவாக்கியது, கள போராளிகளை உருவாக்கியது, செயல்பாட்டாளர்களை உருவாக்கியது, கருத்தாளர்களை உருவாக்கியது. இன்னைக்கு ஒருத்தங்க போனா கூட, உண்மையிலே போனா கூட, அவங்களை விட 10 மடங்கு வலிமை கொண்ட தளபதிகளை, கருத்தாளர்களை, கள போராளிகளை உருவாக்கக்கூடிய உள்ளாற்றல் கொண்டது நாம் தமிழர் கட்சி. அதனால இந்த அவதூறு பரப்புரையெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஒரு பொருட்டே இல்லை. அப்புறம் கூடுதல் செய்தி என்னன்னா, 2024 இருக்கும், 2026 தேர்தல். இந்த தேர்தல் வரைக்குமே கட்சி விட்டு யார் வெளியேறினாலும் இதே போல ஊடகங்கள்ல செய்தியா மாற்றப்படும். வெளில போனவங்கள்ட்ட ஒரு பேட்டி எடுத்து அதை பேசுபொருளாக்கி அதை செய்தியாக கொண்டாந்து நிறுத்தி நாம் தமிழர் கட்சி குறித்தான எதிர்மறை அந்த பரப்புரைகள், அவதூறுகள்லாம் தொடர்ச்சியா செய்யப்படும். கட்டாயம் செய்வாங்க. இந்த கீழ்த்தரமான வேலையை, அதாவது நம்ம கூட்டணிக்கு வராம வேற கூட்டணிக்கு போயிட்டா அந்த கட்சியில வந்து அதிருப்தியான ஆட்களை வச்சு கட்சியை உடைக்கிற வேலையை வந்து செஞ்சதுதான் திமுக. நம்ம வேற எங்கேயும் போக தேவையில்லை. காயிதே மில்லத்து, என் சாவுக்கு பிறகு 300 ஆண்டுகள் வரைக்கும் கூட இந்த முஸ்லீம் லீக் இருக்கும்னார் காயிதே மில்லத்து. அந்த காயிதே மில்லத்து கட்சியை உடைச்சு நொறுக்கி ஒண்ணும் இல்லாம ஆக்கினது வந்து இந்த கேடுகட்ட திமுக. அந்த திமுக இந்த சில்லறைத்தனமான வேலைகளை செய்யும் என்பதில் வியப்புக்கிடம் இல்லை. ஆனால் எங்கள் தாத்தன் காயிதே மில்லத் ஏமாந்து போனது போல சீமானும் அவன் தம்பிகளும் ஒரு நாளும் ஏமாறப் போவதில்லை. இந்த திமுகவோட பகல் கனவுகள் ஒரு நாளும் படிக்கப் போவதில்லை. மாறாக 2026 நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். தமிழர் நிலத்தில் அதிகாரத்தை நோக்கி நகரும்.